தம்பி ஓகேப்பா இதான் ஃப்ரேம். ஆமாம் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பிரதீப் வந்திருக்கான். மனசளவில் நிறைய கேள்வி வச்சிருக்கானா, அது நிறைய பேர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறான். அதனால கேட்க முக்கியமாக வந்து நம்ம ஆண்டவர்கிட்டருந்தே நம்ம ஆரம்பிப்போம். சரி ஆரம்பி. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போகலாம், ஓகேவா? ஆமாம், அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் சுற்றி போவோம். ஸோ வந்து நம்ம இப்போ நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸ் வந்து இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். பழத்துலேருந்து இப்போது ரீசெண்டாக வந்து ஷாமி வரைக்கும் நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு சொல்லி நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணி நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக பேசும் பொருளாகிற அளவுக்கு இப்போ ஃபோன்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம், அதான் ஃபேக்ட். பழத்தில் இருந்துங்கிறது வேறு எதுவும் இல்லை. ஆப்பிளில் வந்து 16 சீரீஸில் சொல்கிறான், வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, ஸ்டார்ட். ஸோ இதில் வந்து உங்களை பேசிக்கலாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபோனை பற்றி தான் இப்போ நம்ம கேட்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதான் பேசணும். ஓகே, ஸோ இப்போ உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஃபோன் எது ப்ரோ? இது வரைக்கும் இது ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின்ரா. ஏன் தெரியுமா? ஒரு பர்டிகுலர் ஃபோன் மட்டுமே எப்பயுமே இம்ப்ரெஸ் பண்ணி தொலைய மாட்டேங்குது. ஓகே, இதாண்டா அப்படின்னு நினைப்பேன். அதுக்குள்ள குறுக்க ஒன்று குதிச்சு அப்படின்னும், என்னது இதுவா, சரி நீ வா ஒன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா, ஐயோ இது அதுல இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஒரு இந்த இடத்துல இது கொஞ்சம் பெட்டரா இருக்கே, சரி போர்ட்ரேட் எடுப்போம். போர்ட்ரேட் எடுத்தா இது சரி இது சொதப்பது, அது நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, எந்த டிவைஸ்லயும் என்னால செட்டில் ஆக முடியல. இப்போ கன்சியூமர்ஸ்க்கு எப்படின்னா வாங்குறது ஒரு ஃபோனு, ஸோ அதில் செட்டில் ஆக தான் செய்யணும். எனக்கு எப்படி இருக்கிறதுனால அவங்க அந்த ஃபோனை வந்து இப்போ என்ன யாராவது கூப்பிட்டு ப்ரோ ஸ்பீக்கர் எந்த ஃபோனில் ப்ரோ இருக்கிறதே நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 16 Pro Max சூப்பரா இருந்ததுங்க, S25 Ultra வேற லெவல்ல பண்ணிட்டாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க ஸ்பீக்கர் அப்படி சொல்லுவேன். ஆனா கையில வச்சிருக்கிறது X100 Ultra இருக்கும். அதுக்காக நான் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. X100 Ultra நான் ஸ்பீக்கர்ல பார்த்தா கொண்டு போய் கீழே போடுவேன் பாதாளத்துல. இங்க அது வரமா கிடக்குங்க, அது ஒரு ஃபிளாக்ஷிப் தான், ஸ்பீக்கர் இருக்கு. ஓகே, ஆமா. சரி, இப்போ வந்து அதுக்கு உனக்கு ஒரு காமனாக ஒரு ஆன்சர் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஃப்ளாக்ஷிப் என்ன ஃப்ளாக்ஷிப்? அது வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளாக்ஷிப்பு. அது ஃப்ளாக்ஷிப்னே சொல்ல முடியுமான்னு தெரியல. இதுதான் அது. எந்த ஃபோன் அது? iPhone SE 2022. இது வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இது வந்து நம்ம ஆர்கைவில் வச்சிடலாம். சரி, ஆக்சுவலாக அந்த டிவைஸ் வந்து எனக்கு அந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது வந்து எஸ் இட்ஸ் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும், ஒரு மாதிரி வந்து குட்டியா இருக்கும், ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும், இருக்கிற இடம் தெரியாது. இன்டென்ஸ் டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரீசன் உள்ள இருக்க சிப்செட் வந்து இட்ஸ் a capable chipset. அதுல 720p பேனல்ரா. 720p பேனல் கூட கிடையாதுன்ற அளவுக்கு கேவலமான ஒரு பேனல்லே வச்சுப்போம். ஒரு LCD பேனல். அந்த பேனலை வந்து அதுல இருக்கிற கிராஃபிக் கண்டென்ட் ரன் பண்றதுல இருந்து எல்லாமே அந்த சிப்செட் பயானிக் பண்ண போகுது. A15 பயானிக். அது எதுல இருக்குன்னா அது தூஸ் தட்டிட்டு அப்படியே தூஸ் தட்டிட்டு அடின் போட்டு போயிட்டே இருக்கும். iPhone 13, iPhone 14 ப்ளஸ்ல இருக்கு அந்த சிப். சரி, அதனால சரி ஓகே, அந்த டிவைஸ் தான் நான் இப்போ ஏன் யூஸ் பண்றேன்னா வெயிட் சைஸ் தான் மெயின் ஃபேக்டர், அதனால தான் யூஸ் பண்றேன். சரி, அது ஒன்று. நான் அதை தவிர அப்படின்னும் போது ஒரு ஃபிளாக்ஷிப்னா 15 Ultra யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபோனை வந்து நீங்கள் அலசி நல்லா ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ டே டு டே. நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃபோன் தான் இப்போ வந்து அதை பற்றி நிறைய டாக் ஆஃப் த டவுன். எஸ். ஸோ இப்போ அந்த ஃபோனை வந்து நம்ம வந்து இப்போ கவர் பண்ணுறோம் ப்ரோ. உங்களோட ஆஸ்பெக்டில் அந்த ஃபோனை வந்து இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களை நான் டார்ச்சர் பண்ண போகிறேன். சரி, ஓகே. அதாவது உனக்கு வந்து இப்போ எப்படின்னா 15 Ultra பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சிவபரணியின் மனசுக்குள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இப்போ போக போகிறோம். சரி, ஓகே. இப்போ அந்த ஃபோனை ஆப்பிள் பழத்துல ஆரம்பிச்சு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா 15 Ultra தான் இப்போ ரீசெண்டா வந்திருக்கனால இப்போ நீங்க வந்து அந்த ஃபோனை பத்தி நான் ஒப்பிட்டே சொல்றேன். சரி சொல்லு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர்லாம் ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டராக இருக்கட்டும், பிடிச்சி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஃபோனோட கேமரா ரிங்கில் இருந்து அந்த ஃபோனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே உங்களை சிவபரணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? நான் இதுக்கு முன்னாடி 13 Ultra வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். 13 Ultraல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணேன். எனக்கு அதனால என்ன ஆச்சுன்னா 13 Ultra வந்து வெயிட் ஆஸ்பெக்ட்ல 13 Proவோட பெட்டரா இருந்த மாதிரி இருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தா இது வேகன் லெதர், பட் 13 Pro வந்து உனக்கு செராமிக், அதனால 13 Pro வெயிட் இருந்தது. ஆனா 13 Proல அந்த 3.2x 75mm டெலிஃபோட்டோ வந்து ஃப்ளூயிட் அந்த இது ஃப்ளோட்டிங் லென்ஸோட இருக்கும். பட் அது வந்து எனக்கு 13 Ultraல இல்லாதது எனக்கு ஒரு ஏமாற்றமா இருந்தது. பட் 13 Ultraல அப்பயே நான் வந்து 120x வரைக்கும் ஜூம் போக முடிஞ்சது. பட் நீ 13 Pro வச்சிருந்தா 70, 60 இந்த மாதிரி தான், அவ்வளவுதான், அது தாண்டி போக முடியாது. பட் இந்த ஜூமுங்கிறது சப்ஜெக்டிவ், எல்லாருமே அவ்வளோ தூரம் ஜூம் பண்ண போகிறதில்லன்னு வச்சுப்போம். பட் என்னன்னா எனக்கு வந்து 13 Ultraலேருந்து 14 Ultra பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் நெர்ஸ்லாம் இருந்து தாசன் அந்த மாதிரி தான் இருந்தது. சரியா, உள்ள நெருப்பு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் 14 Ultra ஃபீல் ஆச்சு. அதே சமயம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா மேக்ரோ மேலே ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நான் விவோ தான் இன்னும் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா விவோவில் வந்து எனக்கு X100 Pro இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கேமரா வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு அடுத்த இதில் அப்படியே கொஞ்சம் நம்ம அதான் வீடியோக்குள்ளே போகும்போது இல்லை அப்படி போகும்போது அதுதான் இப்போ மேட்ரு என்னன்னா அந்த மாதிரி கேமரா செட்டை போட்டு இருக்கிற டிவைஸ் எல்லாமே ஹெவியர் சைடில் தான் இருந்துச்சு. சரியா? ஸோ இந்த ஹெவியர் சைடில் இருக்கும்போது கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது அப்படின்னும் போது எனக்கு 13 Ultraவே நல்லா இருந்தது 13 Pro கம்பேர் பண்ணும்போது. அது வந்து அப்படியே போக போக என்னாச்சுன்னா 14 Ultra இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது டிசைன் ஆஸ்பெக்ட்ல. 15 Ultra வந்து என்னோட 100 Ultra அதான் நான் பர்சனல் டிவைஸ் இல்லையா, விவோ 100 Ultra தான் பர்சனல் டிவைஸ். அதோட 15 Ultra கொஞ்சம் ஷார்ட் வேற ஹைட் ஆஸ்பெக்ட்ல. ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹைட் ஆஸ்பெக்ட்லயும் அது இது வந்து அதோட கொஞ்சம் ஷார்ட், வெயிட்டும் பார்த்தோன்னா இது அதோட கம்மி.
ஆமாம், இது அந்த ஓல்டு அந்த டிஜிட்டல் கேமரா மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து இந்த ஃபோன் இருக்குது. ஆமாம். ஸோ ஓகே, ஸோ அதனால் எனக்கு வந்து டிசைன் அண்ட் பில்டு, எனக்கு கம்ஃபர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லா இருக்கு. ஓகே, இதோட இந்த இதில் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. இந்த டிஃப்ரென்சியேஷன், வால்யூம் பட்டனுக்கும் அந்த பவர் பட்டனுக்கும் குட்டி குட்டி டிஃப்ரென்சியேஷன், அட்டென்ஷன் டீட்டெயில் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஃபோனில். உண்மைதான். எஸ். ஸோ இப்போ வந்து ஷவுமியில் வந்து பெரும்பாலுமா வந்து நம்ம ஒரு டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் ப்ராசஸ் ப்ரோ. எல்லா ஷவுமி ஃபோன்ஸ்லையுமே வந்து ரொம்ப ஷேடியாக இருக்குது. நிறைய வந்து ஹிடன் ஆப்ஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ணுற மாதிரி வந்து செட்டப்லேயே கொடுக்குறாங்க. பார்த்து செட்டப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஷவுமி மேலே வந்து பெரும்பாலும் நம்ம சைனீஸ் மேனுஃபேக்சரர்ஸ் மேலே வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு செட்டப் பண்ணும்போது எப்படி இருந்தது? இல்லை, எப்பயுமே நான் வந்து சைனீஸ் ஃபோனாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபோனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த டாகல் இருக்கு இல்லையா, டாகல் ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் படிச்சுட்டு தான் அதை நான் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணுவேன். சரியா? அது பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, எம்ஐக்குன்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் உண்டு, அதே சமயம் ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆண்ட்ராய்டுக்கான ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு லொகேஷன் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டயக்னாஸ்டிக் சென்டர் நான் தூக்கிடுவேன் எப்பயுமே. அதை நான் வச்சுக்க மாட்டேன். லொகேஷன் சர்வீஸ்லாம் எனேபிள் பண்ணிப்பேன். அப்படியே இவங்களுக்கும் வரும். இப்போ ஃபண்டச் ஓஎஸ்க்கு வரும், கலர் ஓஎஸ்க்கு வரும், அதே மாதிரி ஹைப்பர் ஓஎஸ்க்கும் வரும். ஹைப்பர் ஓஎஸ் சென்ட்ரிக்காக வரும்போது என்ன ஆகும்னா, நீ சொன்ன அந்த டயக்னாஸ்டிக் டேட்டா, அப்புறம் வந்து இது சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இது, அப்புறம் இந்த பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸு, அப்புறம் ஆட் வந்து சிஸ்டம் வைடு, இது எல்லாத்துக்குமே டாகல்ஸ் இருக்கும். ஆடு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் தூக்கிட்டோம்னா சிஸ்டம் வைடு எல்லா சிஸ்டம் ஆப்ஸ்லையுமே ஆட் ஆக்சுவலாக டிசேபிள் ஆகிடும். ஓகே, அப்போ இதுலேயும் ஆட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆட் எப்பயுமே இன்டெகிரேட்டடாக இருக்கும் சிஸ்டம் ஆப்பில். அதை வந்து நம்ம தான் என்ன பண்ணிக்கணும். இல்லை, சிஸ்டம் ஆப்ஸில் ஓகே, பட் ஓவரால் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் வந்து எதுவும் இல்லை. எப்பயுமே அப்படி எந்த ஃபோன்லேயும் வராது. அப்படி எப்போ வரும் அப்படின்னா, ரீசெண்டாக ஒருத்தன் வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான். என்னன்னா, இந்த மாதிரி ஐஆர்சிடிசி ஆப் ஓப்பன் பண்ண எனக்கு வந்தது. அது காரணம் அவனோட வெப்சைட். சரியா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனா, சிலர் வந்து கண்ட கர்மத்துக்கு எல்லா இதுக்கும் போயிட்டு எல்லா வெப்சைட்லையும் போய் சில சமயங்களில் உங்கள் டிவைஸ் வந்து வார்னிங்கு ஏதோ வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை அலோவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் டிவைஸை காப்பாற்றலாம். அந்த மாதிரி பிளாட்வேர் மால்வேர்லாம் இன்ஸ்டால் ஆகி தொலையும். அந்த மால்வேர்ல என்ன பண்ணோம்னா, அது இன்ஸ்டால் ஆகும்போதே பர்மிஷன் வந்து லாக் ஸ்க்ரீன் பர்மிஷனு, அப்புறம் வந்து ஹோம் ஸ்க்ரீன் பர்மிஷன்லாம் வாங்கிடும். அது எதுக்கு வாங்குதுன்னா, அதில் இருக்கிற டேட்டாவை பார்க்கறத தவிர அவங்களுக்கு தேவையான ஆடெல்லாம் உள்ள தள்ளி விடுவாங்க. லாக் ஸ்க்ரீனில் ஆட் வரும், ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் வரும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கானா, என் சர்க்கிளில் இருக்க ஒரு சிலருக்கு நடந்திருக்கு. அப்போ நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் எந்த வெப்சைட்டு போங்க, அது உங்கள் பர்சனல் இது. சரியா? நீ எங்கனாலும் போய்க்க. போகிற இடத்துல நீ என்ன பர்மிஷன் கொடுக்குற? நீ எதுக்கு பர்மிஷன் கொடுக்குற? வாஸ்தவமான பேச்சு. சரியா? உன் டிவைஸ் வைரஸ் இருக்கு இல்லங்கிறது உனக்கு தெரியாதா? உன் டிவைஸ் நீ என்ன இது வரைக்கும் டிவைஸ்ல என்ன அப்படி இன்ஸ்டால் பண்ணிருக்க போற, இல்ல எந்த டிவைஸ்ல போய் நீ கனெக்ட் பண்ண? ஃபோன்ஸ் பேச ஆன்டி வைரஸ் வந்து தேவையும் படாதுன்னு எனக்கு என்னோட தேவைப்படுது படலங்கறதுடா. இவங்க வந்து ட்ராப் இப்படி தான் வைப்பாங்க. அதனால எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த வெப்சைட் போனாலுமே அது சொல்லுது உங்க டிவைஸ் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால காப்பாத்துறதுக்கு வந்து இது இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்படிலாம் கிடையாது. இந்த இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம பாதிக்கவே படுவோம். ஸோ அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டிவைஸை வந்து பேக்கப் எடுத்தோ இல்லை இந்த டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ்க்குலாம் அனுப்புனா விளங்கிடும். ஏன்னா இதுல இருக்கிற அம்புட்டு போய் அங்கேயும் உட்காரும். அதனால ரீசெட் அடிக்கிறது ஒரு வழியே கிடையாது. வெறும் இமேஜஸை மட்டும் பேக்கப் எடுத்துட்டு ஒரு சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் நம்மளே போய் கஸ்டம் பேக்கப் மாதிரி எடுத்துட்டு அழிச்சிட்டு திரும்ப டிவைஸ் உள்ள கொண்டாந்தா மட்டும்தான் இதுல இருந்து வெளில வரணுமே தவிர ஸ்கிராட்ச் மாதிரி திரும்ப ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச்ல இருந்து அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு நாலேஜ் வேணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த ஏடிபி வழியா போயிட்டு எந்தெந்த பேக்கேஜை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து பழகிறவங்களுக்கு. இல்லாட்டி ஏன்னா இதுக்கு நேமே இருக்காது. அவனுங்க இந்த மாதிரி மால்வேர்லாம் உள்ள கொண்டு வந்து போடும்போது நேமே இல்லாம தான் போடுவானுங்க. நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டெஸ்ட்ன்னு இருக்கும், இல்லாட்டி ஃபோனுன்ற பேர்லேயே அதுவும் இருக்கும். அதில் வந்து எனக்கு ஒரு இது இருந்தது ப்ரோ. அது ஆக்சுவலாக அந்த ஒரு மியூசிக் ஆப் மாதிரி ஒன்று இருக்கும், AUUன்னு ஏதோ ஒன்று இருக்கும். வந்து நிறைய ஆண்ட்ராய்ட் பண்ணது எதுக்கு இருக்குன்னே தெரியல. டெலிட் பண்ணால் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. பட் அதை நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஏன்னா எனக்கு ஏன் பர்டிகுலராக இந்த ஃபோனுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, நம்ம அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஸ்கேன் பண்ணுறதை தாண்டி ஷவுமியே வந்து இந்த ஆப்பை வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வந்து ஒரு பாப்பப் ஒரு ஆட் ஒன்று வரும். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆட். அது சிஸ்டம் ஆப் பற்றியா? செக்யூரிட்டி ஆப்னு வச்சுக்க. இந்த சிஸ்டம் செக்யூரிட்டி ஆப்லேயே நீ டிசேபிள் பண்ண முடியும். ஓகே. ஆனால் வந்து இது இருக்கு, பட் டிசேபிள் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் நீ டிசேபிள் பண்ணிட்டனா சிஸ்டம் வைட் ஆட் வராது. ஓகே. நீ டிசேபிள் பண்ண மறந்துட்டு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உள்ள போனா ரெக்கமெண்ட் பண்ணும், வால்பேப்பர் கரோசல்னு சொல்லிட்டு ஒரு கருமத்தை கொண்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு இமேஜ் வந்துட்டு போகும் வால்பேப்பருக்கு. அதாவது லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் மாறிக்கிட்டே இருக்குமே, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எனேபிள் ஆகிடும். எல்லாமே எனேபிள் ஆகிடும். அதெல்லாம் கூட ஆட் மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க நினைக்கிறதெல்லாம் அங்கே புஷ் பண்ணலாம். பட் இது ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸில் இந்த மாதிரி இருக்குது கடி தானே ப்ரோ? ஏன்னா ஒரு ரொம்ப க்ளீனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம். கரெக்ட். 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற சாம்சங்கோட ஃபோல்டுலையும் இருக்குல்ல ஆட். அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம், காமனாக நான் ஃபோல்டு வாங்கியிருப்பேன். ஃபோல்டு வாங்கினதுக்கு அது நான் காமனாக கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, எங்கெல்லாம் வந்து என்னால் மணி மில்க் பண்ண முடியும் தான் எல்லா கம்பெனியும் யோசிக்கும். ட்ரூ. சரியா? ஆப்பிள் வந்து அவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாரு எப்படி இருக்குன்னா, கத்தியை மேலேருந்து யாரோ விடுவாங்கன்னு நினச்சேன், கீழேருந்து யாரோ விட்டுன்னு இருக்காங்க, காலை குடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கு. ஏன்னா
ஆப்பிள் வந்து இவ்வளவு நாளா பிரைவசி பத்தி பேசினாங்க. இப்போ ஏஐ வந்துருச்சுன்னா ஆன் ஸ்கிரீன்ல இருந்து எல்லாத்தையும் படிக்கணும். நான் வந்து பர்சனலா ஆன் டிவைஸ் தான் படிக்கிறேன்றதுக்கு வந்து எந்த விதமான ப்ரூஃபும் நம்மகிட்ட கிடையாது. ChatGPT இன்டகிரேட் பண்ணியாச்சு. ChatGPTக்கான டேட்டா எல்லாத்தையுமே வந்து தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சர்வர் வச்சு ரன் பண்றேன்னு சொன்னாலும் கூட சர்வரை நீங்க தனியா வச்சு தான் ரன் பண்றீங்கிறது தான் ஃபேக்ட். இதெல்லாம் தாண்டி டேட்டா லீக் ஆகாதுங்கிறதுக்கு என்ன விதமான அர்த்தத்தையும் யாரும் கொடுக்க முடியாது. பட் அவங்க எல்லாருமே அதை அர்த்தம் கொடுத்து தான் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா சேஃப், எந்த இதுவுமே ஆகாது. இதான் எல்லா பிராண்டும் சொல்லுவாங்க. ஆப்பிள் மீன்ஸ் பிரைவசி அப்படின்னு சொல்லி சுத்தி சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கும் நிலைமை மோசமா தானே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருமே மணி பார்க்கறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. ஆப்பிளோட மணி மேக்கிங் ஃபார்முலா அப்படின்னா சப்ப மேட்டரையே வந்து பூதாகரமா சூப்பரா காட்ட தெரியும் மார்க்கெட்டிங்ல. சரியா? வயர்லெஸ் சார்ஜிங்கிறது வந்து காலகாலமா இருக்கிற சப்ப விஷயம் தான். ஆனா இவங்க வந்து அழகா வயர்லெஸ் சார்ஜிங்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து மேக்ஸ் சேஃப்னு ஒன்று அழகா கொண்டு போனாங்க. ஸோ இது வந்து நான் மொக்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க சின்ன விஷயம் பண்ணாலும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துறாங்க. ஸோ இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலாம்னா அவங்க பொருளோட பிரைஸ் ஏன் அதிகமா இருக்குன்னா இப்போ சாஃப்ட்வேர் சப்போர்ட்னு சொன்னா எல்லாரும் தான் கொடுக்குறாங்க. முன்ன வந்து ஆப்பிள் கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னு காமன் ஆயிடுச்சு. அப்போ நீ என்ன யூனிக் அப்படின்னு கேட்டா இப்போ மறுபடியும் என்ன சொல்லலாம் பிரைவசி அப்படின்னுவான். ஸோ அதுதான் இது வந்து எப்படின்னா பிரைவசிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒருத்தரால் என்ன பண்ண முடியுதுன்னா பெரிய நம்பிக்கையை உருவாக்கி அந்த பிரைவசிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 30,000 ரூபா ஃபோனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முடியுதுன்னும் போது அதில் அவன் லாபம் பார்க்குறான். இப்போ இவங்களுக்குலாம் ஒரு வழி தெரியல. இவங்க ஃபோனை வந்து இவ்வளோ பெரிய ஹார்ட்வேர் கேமரா ஹார்ட்வேர்லாம் வச்சாலும் கூட இதை கொண்டு போய் இவங்க வந்து 1 லேக்கு ப்ரைஸ் பண்ணாங்கன்னாலும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம என்ன கேட்பாங்க தெரியுமா? மீ ஃபோனுக்கு 1 லட்ச ரூபா, ஷாமி ஃபோனுக்கு அந்த 1 லட்ச ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு இந்த கேள்வி கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணா இவங்க கம்பெனிலையும் ஒரு ஓனர்ன்னு இருக்கும், மனுஷன் தான், அவனுக்கும் உயிர் இருக்கு, சுட்டா செத்து போயிடுவான். அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை இருக்கும், எல்லாரும் அவங்களோட பேசிக் நீட்ஸை பார்க்கணும். அப்போ அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ எல்லா கம்பெனிலையுமே ஏதோ ஒரு R&D பண்ணுறோன்னா R&D பண்ணுறதுக்கு வந்து தெருவில் வந்து பண்ணவும் முடியாது. அப்போ கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் பில்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு என்வரான்மெண்ட் ரெடி பண்ணணும். R&D எதை பற்றி பண்ணணும் வந்து அதுக்கு செயல்பட்டு தான். அப்போ என்ன ஆகும்? எல்லாருக்குமே மணின்ற ஒரு விஷயம் வந்து செலவு ஆகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெவன்யூ எடுக்கணும். அப்போ ரெவன்யூ எடுக்கணும் போது ஆப்பிளுக்கு ஓரளவுக்கு ஈஸியான ஃபார்முலா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிராண்டுக்கு லாயலான ஒரு மைண்ட் செட் எப்படி கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்க போய் யாரையும் கடிக்க மாட்டாங்க. அவங்க வளர்த்த நாய் போய் கடிச்சிட்டு வரோம் எல்லாரையும். அதுதான் யூசர்ஸ். ஆமா, சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு சில பிராண்ட் இருப்பாங்க, சிம்பாலிக்கா போயிட்டு ஸ்டேஜ்ல வந்து ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணாம நம்ம அதர் ஃபோன் யூஸ் பண்ணாலே அவ்வளவுதானா நாங்க பத்தி ஆப்பிள் வச்சிருக்கோம்ன்ற அளவுக்கு வந்து அதுல நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா பவர் பேங்கோட போயிட்டு இருப்பாங்க. அது வேற விஷயம், அதெல்லாம் விடு. இந்த மாதிரி வந்து விஷயம் தெரிஞ்சு யூஸ் பண்ற ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஆப்பிளோட எக்கோசிஸ்டம் வச்சு அவங்க ஏதோ ஒரு விஷயம் பெருசா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம கிளாப் தட்டலாம். எக்கோசிஸ்டம் சூப்பர்னு சொல்ற ஒருத்தர் கையில பார்த்தோன்னா ஒரு ஐபோன் 10s செகண்ட்ஸ்ல வாங்கி வச்சிருப்பாரு. எக்கோசிஸ்டம் எங்க சார் இருக்குன்னு கேட்டா எக்கோசிஸ்டம் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கான எந்த பர்பஸ்மே அவருக்கு வந்து அது யூஸ் ஆயிருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன், இப்போ ஆண்ட்ராய்ட்லயும் அதே மாதிரி தான். இப்போ இந்த டிவைஸ் வந்து எல்லாரும் வாங்கணுமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. நான் இதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். 40,000 ரூபாய் தாங்க மேக்ஸிமம் த்ரெஷோல்டு. இதோட ரிலேட்டட் வீடியோலயே கூட நான் ஓப்பனிங்ல என்ன சொல்லியிருப்பேன், அன்பாக்சிங்ல கூட இது எல்லாருக்குமான டிவைஸ் கிடையவே கிடையாதுங்க. நீங்க பயங்கரமான ஸ்மார்ட் போன் கேமரா எந்தூசியாஸ்ட் கிரேசியான பர்சன் 1 லட்ச ரூபாய் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வாங்கினா அடுத்த 3 வருஷம் யூஸ் பண்ணுவேன். எவ்வளவு கண்டிஷன்ஸ் பாரு. இவ்வளவு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு தான் நல்லா இருக்குமே தவிர நான் வாங்க போறதே லோன் தான் அப்படின்னும் போது இந்த லோனு இஎம்ஐ வந்து ஒரு பெரிய தலைவலிடா. அது எல்லாருக்குமே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வந்து இஎம்ஐ கட்டி ஒரு ஃபோன் வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அடுத்த பிரச்சனை இருக்கு. இந்த இஎம்ஐங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது இப்போ எனக்கு பிடிச்ச வேலை நான் பார்க்குறேன்னு வைப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கேன், இல்லாட்டி வந்து நான் பயோடிகிரேடபிள் ஒரு உரக்கடை வச்சிருக்கேனே வைப்போம். அந்த உரக்கடையை நான் என் மனசுக்கு திருப்தியாக நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு அங்கே பிரச்சனை கிடையாது. இந்த உரக்கடையிலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போடுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். அடுத்த 6 மாதத்துக்கு எனக்கு என்ன ரெவன்யூ வரும் எல்லாமே பிளான் பண்ணி இப்போ நான் வந்து என் உரக்கடைக்காகவே நான் வந்து ஒரு மிஷின் வாங்க போறேன் போது அதை நான் இஎம்ஐல வாங்குறேன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து யோசிச்சு வாங்குறேன்னா அது வேற. வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க ஒன்று வாங்கி தான் ஆகணும் அப்படின்றப்போ உங்களை என்ஹான்ஸ் பண்றதுக்கு அது வந்து வேற. ஆடம்பரத்துக்காக இது வாங்கணும்ன்றது ஆடம்பரங்கிறதே செகண்டரி. அடுத்து என்னன்னா இப்போ இதுலயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் விஷன் இருக்கு. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு எனக்கு ரெவன்யூ வருமா வராதுன்னு தெரியுது, அதுக்கப்புறம் தான் வாங்குறாரு. பட் நாளைக்கு அடுத்த மாசமே எனக்கு ரெவன்யூ வருமானு தெரியாதப்ப இதை வாங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா நான் லாக் ஆயிடுவேன். எப்படி லாக் ஆவேன்னா நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஓகே, இன்க்ளூடிங் மீ. இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வரும்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லோன், ஹவுஸ் லோன் போடுவாங்க, கார் வாங்கிடுவாங்க, எல்லாமே வந்து சொசைட்டிக்காக வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கான லோன்னாலே என்ன ஆகும்னா பிடிக்காத வேலையிலையும் இருப்பாங்க. ஆமா, ஏன்னா ஜம்ப் பண்ணி போக முடியாத அளவுக்கு வந்து லாக் ஆயிடுவாங்க. ஜம்ப் பண்ணி போக முடியாத அளவுக்குனா எந்த அளவுக்கு ஆயிடுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ மார்க்கெட்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கா. ஃபர்ஸ்ட் வெளில ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுதுங்கிறாங்க. இப்போ ஏஐ பூம் வச்சு அது வேற ஒரு பக்கம் உருட்டி விடுவாங்க. எப்படின்னா நீ பண்ணுற வேலையெல்லாம் ஏஐ பண்ணிடும் தெரியுமா அப்படின்னு நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பல்ஸை பிடிச்சி பார்ப்பாங்க. நீ வந்து சப்போஸ் 10 lakh per annum கேட்குற அப்படின்னு வைவேன், ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பையன் போகிறான், எனக்கு 10 lakh per annum கொடுங்கன்ற அளவுக்கு ஒரு கெத்தான கம்பெனி இருந்தாலும் அவங்க நம்மளை எப்படிலாம் பல்ஸ் பிடிச்சி பார்க்கலாம்னா உனக்கு 10 lakhs கொடுக்குறதுக்கு நான் ChatGPT சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு போயிடுவேன் கூட நம்மளை கலாய்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்றனால ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒருத்தர் அவர் எவ்வளோ டேக் ஹோம் வாங்குறாரு எவ்வளோ வாங்கிட்டு போட்டோம் அதுக்கு தாண்டி செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா இதை விட்டு வெளில போக வாய்ப்பே கிடையாது. இதை விட்டு வெளில போனோம்னா வேற ஒரு கம்பெனியில் ஆஃபர் கிடைக்கணும். வேற கம்பெனியில் ஆஃபர் கிடைக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி ரொம்ப தின்னா இருக்குன்றனால அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளார எதை வாங்கியும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். சரியா? இப்போ என்னையே எடுத்துக்கிட்டாலும்
நான் ஒரு சில கணக்கெல்லாம் போட்டு தான் அந்த சைக்கிளே இஎம்ஐயில் வாங்கினேன். ம் வெளில நிற்கிற சைக்கிள் இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். சரியா? மொத்தம் அது வாங்குறதா இருந்தால் என்னால் அதுக்கு வந்து சமாளிக்க முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேங்க்கில் வந்து இது எமர்ஜென்சி. சரியா? நான் இப்போ இந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணணும்னு என்னால் பண்ண முடியுமா முடியாதா? இதெல்லாம் பார்க்காம நான் பண்ண மாட்டேன். கோடியில் புரள்றார் சிவபரணிக்கு இதுதான் உங்களுக்கு பதில். அதுக்கு இப்போ அவங்க சொல்லலாம் அக்கௌண்ட்டில் 2 கோடி வச்சுக்கிட்டு தான் ஒரு சைக்கிள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்குறாரு, எளிமையை காட்டுறாருன்னு. அதனால ஊருக்குள்ளே என்ன பேசணும்னாலும் யாருனாலும் பேச முடியும். அதெல்லாம் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு தெரியும். எனக்கு என் கூட இருக்கிற க்ளோஸான சர்க்கிள்ஸ்க்கு தெரியும். அவ்வளோதான். வீணோ. சரி, ஓகே ப்ரோ. நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே பற்றி பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறது, டெய்லி பார்க்குறது எல்லாமே வந்து டிஸ்பிளே. ஸோ அந்த டிஸ்பிளே பற்றி உங்களோட கருத்து என்ன? எனக்கு டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா டிஸ்பிளேயோடையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆப்பிளோட டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். ஆப்பிள் டிஸ்பிளேல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த 2-3 வருஷமாக நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அதுவும் 14 சீரிஸ் கூட விட்டு 15 and 16 சீரிஸில் அவுட்டோர் விசிபிலிட்டிங்கிறது கிரேசியாக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். சரியா? என்னதான் ஆப்பிள்லேயும் பார்த்தோன்னா உனக்கு 2300 நிட்ஸ், 2000 நிட்ஸ், 2500 நிட்ஸ் இப்படி தான் அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். வேல்யூஸ் 2000 நிட்ஸுங்கிறது தான் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அந்த 2000 நிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட்டில் இருக்கிற மீதி பேர்லாம் 4000லாம் சொல்லுவாங்க. அந்த அவுட்டோரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் வந்து ஆப்பிளில் டாப் நாச்சாக இருக்கும். ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டின்னு வரும்போது ஆப்பிளுக்கு ஒரு ப்ளஸ் எப்பயுமே கொடுத்துட்றேன். கண்டிப்பாக. எஸ். இப்போ கண்டென்ட் பார்க்கும்போதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த டிஸ்பிளே பல ஆங்கிளில் பார்க்கலாம். ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்கிறது இந்த இடத்துல ப்ளே பண்ணும். கண்டென்ட்டை பார்க்கும்போது அதுவும் வெளில போய் பார்க்குறேன், இல்லாட்டி ஒரு ஹைலி லிட் சுச்சுவேஷனில் பார்க்குறேன். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து எனக்கு என்ன வேணால் சாம்சங் ஸ்கோர் பண்ணும். ஆமாம். சரியா? இப்போ இன்னொருத்தர் வர்றாரு, அவர் என்கிட்ட என்ன கேட்குறாரு, என்னங்க நீங்கள் சாம்சங் ஸ்கோர் பண்ணுங்கிறீங்க, அது 8 பிட் டிஸ்பிளே தானே, நான் 10 பிட்லாம் பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் கேட்கும்போது என்னோட கேள்வி என்னவா இருக்கும்னா, ரெண்டுத்தையும் பக்கத்து வச்சு பார்க்கும்போது அந்த கலர் ஷிஃப்டிங் அந்த அளவுக்கு தெரியுதுன்னா நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கலாம். நெக்லிஜிபிளாக இருக்கும்போது நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஈவன் இதை மாதிரி தான் இப்போ இந்த டிவைஸ் பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பேனல் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் 68 பில்லியன் கலர்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. Xiaomi அது இன்னைக்கு நேத்துக்குலாம் போடல, கடந்த 2-3 வருஷமாவே நீ டிவைசஸ்லாம் பார்த்தா 68 பில்லியன் நார்மல் ஃபோன்ஸ்லயே அது வந்து Xiaomi இது வந்து வந்துச்சு एक्चुअली. சோ அது நிஜமாவே அந்த அளவுக்கு இருக்கா அப்படினு கேட்டனா, நிஜமாவே 68 பில்லியன் கலர்ஸ்ங்கிறது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கிறது என்னால பார்க்க முடியுது. ஓகே. சோ அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றதோட, ஏன்னா நான் நிறைய டிவைஸ் பார்க்கறேன், என்னால வந்து அந்த ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்றதை விட, Fold 4 யூஸ் பண்ணிட்டு இருந்த அஸ்வத் வந்து இப்போ Redmi Note 14 Pro Plus க்கு போயிருக்கான். அவன் சொல்றான் அந்த டிஸ்ப்ளேல எனக்கு வித்தியாசம் தெரியுது, கலர் செமையா இருக்குன்னு. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியுது. சோ இதுலயும் நல்ல பக்கா டிஸ்ப்ளே, சூப்பர் டிஸ்ப்ளே. சோ மூவி வாட்சிங் எல்லாமே வந்து இட்ஸ் குட். இப்போ Samsung டிஸ்ப்ளேயோட கலர் காலிபிரேஷன் 8 பிட் தான். ஆனா கலரை வந்து அவங்க காட்டுறது, நம்ம கிட்ட காட்டுற விதம், அதுல வந்து சாம்சங் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறான். ஏதாவது ஒரு படத்தை ப்ளே பண்றேன், ஒரு ஓடிடி அப்ளிகேஷன்லயோ யூடியூப்லயோ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல எப்படி எட்ஜ் கிடைக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. சில இடங்கள்ல எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோல ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல உள்ள ஒரு சில ரிச்னஸ் வந்து நான் சாம்சங்ல பார்க்க முடியுது. இத்தனைக்கும் பாரு, இப்போ நம்ம பேசியிருப்போம் 8 பிட் 10 பிட்னு. அப்போ பார்க்க போனால் அது இன்ஃபீரியர் பேனல் தான் 8 பிட்னு வரும்போது கலர்ஸ்ல. ஆனாலும் அது வந்து நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய டியூனிங் ஒர்க்ஸும் இருக்கு. ஓகே. ஸ்பெசிஃபிகேஷன் பேஜ்ல பார்க்கறது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமானா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு 15 அல்ட்ரா பேனல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, குவாட் கர்வ் நல்ல பிரைட்டா இருக்கு. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொஸ்டினபிளா இருக்கு. ஏன் கொஸ்டினபிளா இருக்குன்னா, ஒன்னு நினைக்கலாம் என்ன ஃபிளாக்ஷிப் எப்படி கொஸ்டினபிளா இருக்குன்றாரு. கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம 12 மணி 1 மணிக்கு வெளில போய் நம்ம பார்த்தோம். நம்ம நிழல்ல தேடி ஃபோன் சூடாக ஆரம்பிக்கும். எந்த ஃபோன்லாம் சூடாக ஆரம்பிக்குது? இதுவும் சூடாச்சு, விவோட X100 அல்ட்ராவும் சூடாச்சு. இப்போ S25 அல்ட்ரா எடுத்து வந்தாலும் சூடாகும். பட் இந்த இடத்துல தான் ஆப்பிள் கொஞ்சம் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ஐபோனும் சூடாகும். ஆனா ஐபோனோட பேனல் வந்து இவ்வளவு டக்குன்னு டல் ஆகாது. இதெல்லாம் அந்த டல்லிங் இஷ்யூ வந்து நம்ம இமிடியேட்டா நோட்டீஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி டக்குன்னு நோட்டீஸ் பண்ணுவோம். எஸ், சரியா? ஸோ இதை தான் சொல்ல வரேன். அப்போ இண்டோர்ல பிரைட்னஸ் இருக்குன்னா கண்ணை வெஞ்சி போயிடுது. அந்த அளவுக்கு இண்டோர் பிரைட்னஸ்லாம் டாப்பா இருக்கும். ஏன்னா 3200 நிட்ஸ்ரா இண்டோர்ல சூப்பரா இருக்கு. பார்க்க போனா உனக்கு டிசி டிமிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இதில் உண்டு. ஸோ அதனால நீ நைட் டைம்ல இருந்து இந்த டிஸ்பிளே யூஸ் பண்றது இருந்தாலும் உனக்கு நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ வேற லெவல் பிரைட்டான பேனல் தான், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் அவுட்டோர் விசிபிலிட்டின்னு வரும்போது சில சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸ் உள்ள வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ விண்டர்ல பார்த்தோன்னா இது அவுட்டோர் விசிபிலிட்டி தரமா இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா விண்டர்ல வந்து சூரியன் ரொம்ப காட்டமா இருக்காது. இப்போ சம காட்டமா இருக்கு. வெளில எடுத்துட்டு போய் நான் கேமரா ஆன் பண்ணதுமே பொதுவாக என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இதுக்கும் X100 அல்ட்ராக்கும் நான் கம்பேர் பண்ணாலோ இல்லாட்டி S25 அல்ட்ராக்கும் கம்பேர் பண்ணாலோ சொல்ல போனால் X100 அல்ட்ராவோட கூலிங் மெக்கானிசம் பெட்டரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே சூடாகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, சரியா? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, இப்போ உடனே டிஸ்பிளே பிரைட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணா அந்த டெம்பரேச்சரை ட்ராப் பண்ணலாம்னு சொல்லி அது டிஸ்பிளே பிரைட்னஸ் கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான். ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபோனுக்கான ஆக்சுவல் பர்பஸ் ப்ரோ. ஃபோன் கால். ஃபோன் கால் அது வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபோன்ஸுமே இந்த வருஷம் நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ், அதாவது 2024ஓட பழம் ஆரம்பிச்சு ஐஃபோன்ஸ் ஆரம்பிச்சு அதனால அங்கேருந்து ஆரம்பிச்சா எனக்கு எப்பயுமே வந்து குவால்காம் SoC இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் மாஸாக ஃபீல் ஆகும். அதுலேயும் முக்கியமாக OnePlus,
ஷவுமி, விவோ, இந்த மாதிரி குவால்காம் அசோசியோட இருக்கக்கூடிய சைனீஸ், இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். என்னன்னா இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. இப்போ ரவுட்டரே பண்ணாலும் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நிறைய வீடு வந்து அங்க வுட் பேஸ்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெனிட்ரேட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இதே தான் சைனாலையும் நிறைய இடத்துல கான்கிரீட் தான். அதனால சைனாலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்து போற மாதிரி இருக்கும். ஜியாலஜிக்கலா நம்ம அந்த ஜியோகிராபிக்கல் டேட்டா கிளைமேட் எல்லாமே வந்து ஒத்து போற மாதிரி இருக்கும். யூஎஸ்ல வந்து அப்படி இல்லாதனால என்ன ஆயிடுது, இப்போ யூஎஸ் பேஸ்டு ரவுட்டர் ஒன்று யூஸ் பண்ணா அதில் வர ரேஞ்சோட சைனீஸ் பேஸ்டு ரவுட்டர் ஒன்று வாங்கி போட்டால் ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா மீ ரவுட்டர்ஸ்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணால் ரேஞ்ச் அதிகமாக இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஃபோன்ஸ்லையும் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கேருந்து நான் மாடிக்கு போவேன், மாடிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஐஃபோனு, பிக்சலு, சாம்சங், அதில் சாம்சங் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஓரளவுக்கு. ஐஃபோன் பிக்சல்லாம் படுத்து தூங்கிடும். சாம்சங் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காட்டும், கஷ்டப்பட்டு காட்டும். அந்த ஒய்ஃபை கனெக்ட் ஆகி தான் இருக்கேன், கொஞ்சம் 4K எல்லாம் போடாதையா, கஷ்டப்பட்டு கனெக்ட் ஆகிருக்கேன். ஆனால் சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் பார்த்தா 2 பாயிண்ட் காட்டுது ஒய்ஃபை, மனசாட்சி இல்லாமல் 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட், சில ஃபோனில் 3 பாயிண்ட்லாம் காட்டும். ஆனால் அந்த ஃபோனில் என்ன பண்ணுது, சாம்சங் ஒரே ஒரு பாயிண்ட் அந்த கீழே பாட்டம்ல இருக்கு, மீதி 2 பேரும் ஆஃப் பண்ணிட்டு அடுத்து டேட்டாக்கு போயிடுவானுங்க. பிக்சலும் எனக்கு வராது நான் கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு டேட்டாக்கு நான் போயிட்டேன், ஒய்ஃபைலாம் வீட்டுக்கு கீழே போய் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறேன். நெட்ஒர்க்லேயே எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்கிறேன்னா, இது வந்து மொபைல் நெட்ஒர்க் இல்லாமல் ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ மொபைல் நெட்ஒர்க்னு போகும்போதும் குவால்காமோட அட்வான்டேஜ் என்னால் பார்க்க முடியுது. அவுட்டோர் 5G, இன்டோர் 5G எல்லா இடத்துலையுமே இப்போ 5G கவரேஜும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெட்ஒர்க் ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம சொல்லிடலாம், அதாவது நெட்ஒர்க் சைட்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களும் ரேஞ்ச் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டோர்லேயும் எனக்கு வந்து 5G கிடைக்குது, நல்லாவே இருக்குது. இந்த கால் குவாலிட்டி அதெல்லாம் கால் குவாலிட்டி நல்லா இருக்குது, கால் ரெக்கார்டிங் இல்லாத வேதனையாக இருக்குது. அதனால் நானே வாண்டடாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த கூகுள் டயலர் தான், அந்த டயலர் தான் கூகுள். அது வந்து ஒரு கன்றாவியான விஷயம். அது இன்னும் இருக்குது, அது வந்து பெரிய தலைவலியாகவும் இருக்குது. சாம்சங் தான். ஆமாம், சாம்சங்கும் சூப்பராக இருக்குது இந்த விஷயத்தில். சாம்சங்கோட ஓன் டயலர் அது. ஷாமிலேயே 14 CVலாம் நேட்டிவ் டயலர் தான். ஓ ஆமாம் கரெக்ட். ஆனால் இதுவே 14, 14 Pro, 14 Ultra, 15, 15 Pro, 15 Ultra இப்படிலாம் போனால் அது ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த கூகுள் டயலர் வந்து. இதுவே இந்த OnePlus யூசரு, ஓப்போ யூசர் ஓ டயலர் போட்டு ஓடி போயிடுறாங்க. நமக்கு தான் எந்த அதையும் பண்ண முடியாது. கொஞ்சம் கடுப்பு தாங்க. இப்போ அதே அப்படியே டக்குன்னு நத்திங் யோசிச்சு பார்த்தா கூட அவங்களோட சிஸ்டம் ரெக்கார்டர் வச்சிருக்கான் இல்லையா, வாய்ஸ் ரெக்கார்டர், அதை வச்சு கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட முடியுது. ஆனால் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது. அதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் ஆன் பண்ணோம். நம்ம இதில் அந்த ஒரு கடி இருக்கு. ஸோ டியூவல் சிம் வந்து நம்ம ஃபிசிக்கல் டியூவல் சிம் போட முடியும். ஃபிசிக்கல் டியூவல் சிம் இருக்கு, ஈஸிமும் இருக்கு. ப்ளஸ் இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா இருக்கு. ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஸ்பீக்கர் வந்து இதெல்லாம் டாப் நாச் கிடையாது. இருக்கலே பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்னா வந்து சாம்சங், ஆப்பிள் தான். ஸோ அவங்க தான் டாப் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறமா இதெல்லாம் வரும். பிக்சலோட 9 Pro XL ஸ்பீக்கரும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீக்கர் தான். இதுவும் அதுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஒரு 9 Pro XL மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கலே டாப் வந்து ஐஃபோனும் சாம்சங் தான். ஸோ வந்து இப்போ வந்து ஹெட்ஃபோன் அவுட்புட்டு இல்லை வந்து நீங்கள் அதில் வந்து அது வேற லெவல். ஏன்னா அந்த ப்ளூடூத்துங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது அதுக்கு வந்து நம்ம ஷாமிக்கு சல்யூட் பண்ணி ஆகணும். ஷாமி ஃபோன்ஸ் அண்ட் ரெட்மி அண்ட் போக்கோ இந்த டிவைசஸில் வந்து எப்பயுமே வந்து ப்ளூடூத் ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ இந்த டிவைஸே எடுத்துக்க, கொஞ்சம் முன்னாடி நான் ஆக்சுவலாக ப்ளூடூத் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ப்ளூடூத்தில் போகிறேன், அந்த ஆப்ஷனுக்குள்ள மோர் செட்டிங்ஸ் உள்ள போகிறேன். இங்கே ஒரு அப்டேட் வந்திருக்கு, நான் அப்டேட் பண்ணல. ஸோ அப்பப்போ வந்து கோடக்ஸ் எதாவது அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆடட் சப்போர்ட்டட் ஃபார் மோர் ஃபோன்ஸ் மாடல்ஸ், அப்டேட்டட் ப்ளூடூத் சர்வீஸ் ஃப்ரேம் ஒர்க்கு, இந்த மாதிரி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 100% இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ப்ளூடூத் சர்வீசஸ் எல்லாமே ரீபூட் ஆகி லேட்டஸ்ட் கோடக்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஓகே. ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பேண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் டிவைஸ் டு ஃபீச்சர் தட். ஓகே. எக்ஸ்பேண்ட்ங்கிறது வந்து ஒய்ஃபைல ஆடியோ லிசன் பண்ணலாம். ஓகே. ஓகே. அது வந்து இவங்களோட ஓன் ஒய்ஃபை மாடல் ரெட்மி பட் 6 Pro ஒய்ஃபை மாடல் இருக்கு. ஸோ அதில் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அது ஷாமி பட் 6 Pro. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டியில் நிஜமாவே ப்ளூடூத்தில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குடா. ஓகே. இப்போ ப்ளூடூத் ரீஸ்டார்ட் ஒரு அப்டேட் வந்து தலைவர் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது நம்ம வந்து எப்பவுமே இந்த ட்ரெண்ட்லேயே இருக்கிற மாதிரி, அதாவது புதுசாக வந்து ஒரு கோடெக்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா கூட வருது, ஒரு இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, காம்படிஷனில் இருக்க மற்ற யார்கிட்டயுமே நீ இதை பார்க்க முடியாது. ஓகே. அவங்க இல்லைனா இல்லை. ஆமாம் கரெக்ட். இது வரைக்கும் சாம்சங் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஆமாம். அதனால எனக்கு ப்ளூடூத் ஆடியோ இப்போ டைப் சி ஆடியோவாது சப்ஜெக்டிவ்னு வச்சுக்கேன். அது வந்து நம்ம டேக் மாட்டினா மாறலாம், இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ் என்ன ஹெட்ஃபோன்ஸ் மாறலாம். இப்போ ப்ளூடூத்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஒரு இயர்ஃபோன் இருக்கு. இயர்ஃபோனே நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுலேயும் யூஸ் பண்ணுறேன், சாம்சங்லேயும் யூஸ் பண்ணுறேன், பிக்சல்லையும் யூஸ் பண்ணுறேன், விவோலையும் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு எட்ஜ் வந்து இதுக்கு எப்பயுமே கிடைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆடியோ அந்த வால்யூம் லெவல்லையா இருக்கட்டும், இல்லாட்டி கிளாரிட்டியில். அது உண்மைதான். ஏன்னா இப்போ பல பேர் வந்து ஸ்பீக்கர்ஸ்லேயே வந்து இப்போ மூவி வாட்சிங்கோ இல்லை பாட்டு கேட்குறதோ பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஹெட்ஃபோன்ஸில் தான் வந்து பெரும்பாலும் வந்து இப்போ பண்ணுறாங்க. அதுதான் வந்து இப்போ மெயின் க்ரைட்டீரியாவாக வந்து பார்க்கப்படுது. ஆமாம். ஸோ கரெக்டு தான் ப்ரோ. அண்ட் இப்போ வந்து ஸ்பீக்கர்ஸ்லையும் அப்படின்னா வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணும்போது எந்த உங்களுக்கு ஒரு ட்ராபேக்கும் இருக்காது. பேசிக்லி அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதுலேயும் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ வந்து ஹைப்பர் ஓஎஸ் ப்ரோ.
ஹைப்ரோவேஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இது இந்த கல்யாணம் ஆன புதுசுல இருக்க ஹனிமூன் பீரியட் மாதிரி இருக்குது. ஓகே. எப்போ பாரு வரும்போது புது வெர்ஷன் வருது, புது ஃபோனில் புது வெர்ஷன் வரும்போது சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இளவு நடக்கும்னே தெரியாது. என்ன ஒன்றா இப்போ ஹைப்ரோவேஸ் 3 இந்த ஃபோனுக்கு வந்ததுன்னா என்ன கரை கொண்டாது, அந்த கருமத்தை ஏன்டா போட்டிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, போகோ F6க்கு ஃபஸ்ட்டு ஹைப்ரோவேஸ் வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஹைப்ரோவேஸ் 1ஓட விளிம்பில் அது இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபோனை விடு, இன்னும் பெட்டராகவே நான் போகிறேன். போகோ X6 அது வரும்போது MIUI தான் இருந்தது. MIUI 14 இருந்த அந்த ஃபோனு அடுத்து வந்து ஹைப்ரோவேஸ் அப்டேட்குள்ள குதிக்குது. ஹைப்ரோவேஸ் அப்டேட்குள்ள வந்ததுமே எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டெபிலிட்டி ஆமா, ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் ஃபோன் ஸ்மூத் ஆயிடுச்சு, ஆனா ஸ்டெபிலிட்டி இஷ்யூ, பேட்டரி நிக்கல, ஹீட் ஆகுது, ஹீட்டிங் இஷ்யூஸ். அதுக்கே அப்டேட் அடுத்து வருது. ஹைப்ரோவேஸ் 1.0. ஆமா, அதுல வந்து இந்த பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா ஹைப்ரோவேஸ் 2 வந்ததுக்கு அப்புறம் திரும்ப தலைக்குப்புற கிடக்கு, எல்லாமே இப்போ கவுந்து கிடக்கு. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதுல நியாயமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சப்போஸ் அந்த அளவுக்கு அன்ஸ்டேபிளா ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க அந்த அப்டேட்ஸ் வந்து பீட்டாலே வச்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டேஸ்ல சாம்சங் பாருங்க வேஸ்ட் வெத்துப்ப எவ்வளவு லேட் பண்றான் அப்படின்னு நாங்க அப்டேட்ஸ். எனக்கு வந்து எப்பயுமே சாம்சங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கூகுள் சைட்ல அவன் புஷ் பண்றான்னா அப்படியே இந்த பக்கம் சாம்சங்கோட சீரிஸ் வந்துரும், அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகும். ஏன் எம் சீரிஸ் ஏ சீரிஸ்க்கே அந்த செக்யூரிட்டி பேட்ச் வந்துரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணிருக்கிறனால இது ஹாஃப் பேக்டா கொடுக்கறத பத்தி யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா S25 சீரிஸ்ல இருக்கிறதே ஹாஃப் பேக்டு தான். ஆமா, அதுல இருக்க வெர்ஷன் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த நார்மலா இந்த டெஸ்டிங் ஃபீல்டில் இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுல இருக்க எந்தூசியாஸ்ட் இந்த அப்பப்போ ரோம செக் பண்றவங்க, ஒன்னும் என்ன அதிகமா செக் பண்ணுவேன் டெஸ்ட் பண்ணுவேங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, S24ல இருக்கிற பீட்டாவே S25 பில்டோட அட்வான்ஸ்டு. ஓ என்னங்க இது அப்படின்னா நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா S24 அல்ட்ரால இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன் பிளஸ் அந்த ஃபீச்சர்ஸ் பிளஸ் ஸ்மூத்னஸ் S25லயே இல்லையே அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ அவன் என்ன சொல்ல வரான், ஒரு பில்டு இருக்கு அப்படின்னும் போது அதோட ஸ்டெபிலிட்டி இப்போதைக்கு ஓகே. இப்போ S25 அல்ட்ரா யூஸ் பண்றவங்களே S25 பிளஸ் யூஸ் பண்றவங்களே நான் கேட்கறேன், பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னா கிரேசியா இருக்கு, அடுத்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பண்ணலாமான்ற பயம் இருக்குங்கிறாங்க பத்தியா. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இது வந்து எனக்கு வந்து எப்பயுமே ஹைப்ரோவேஸ்ல எப்படின்னா ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது, கிராஃபிக் ரெண்டர் சூப்பராக இருக்குது, அந்த வைப்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் உட்பட எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பழைய மாடலாக மாற மாற நமக்கு கொஞ்சம் வேதனைகள் அதிகமாகுது. இப்போ இது வந்து புது ஃபோன், ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஃபியூச்சர் அப்டேட் வந்து இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தால் கூட அந்த கான்ஃபிடென்ட்டாக பக்கம் இல்லை. இதில் வந்து இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன், இதில் வந்து ஹைப்ரோவேஸ் 2 இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குனாலும் இதில் கிடைக்கிற அந்த ஸ்மூத்னஸ் வந்து அப்படியே மற்ற ஃபோனில் கிடைக்குதுன்னா கிடைக்குது. ஆனால் கன்சிஸ்டன்சி, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், தெர்மல் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தா இதுதான் ஃப்ளாக்ஷிப்புங்கிறனால இதுதான் ஃபஸ்ட் டைம் வெளில வந்திருக்குன்னு போது இதில் வச்சு ஒர்க் பண்ணி இதில் விட்ட மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்லையோ அடுத்த வந்து பெட்டராகும். சில காம்ப்ரமைஸ் வரும்போது காம்ப்ரமைஸ் ஆகும் தோணுது. சில காம்ப்ரமைஸ் அது என்னன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் பார்க்கணும். அதான் அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னா தெர்மல், பேட்டரி லைஃப், பர்ஃபார்மன்ஸ் இதுல வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும். ஹைப்ரோவேஸ் 3.0.3.0 இல்லை அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து 3.0.4 அப்புறம் என்ன ஆகும் 3.1 3.2 போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். திரும்ப ஹைப்ரோவேஸ் 4 குதிக்கும் போது திரும்ப ஒரு பாதாளத்தில் குதிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் முதல்ல கொடுக்குற அப்டேட் நல்லா டெஸ்ட் பண்ணி அவசரமே இல்லாம அரைமுறை ஒரு நல்ல அப்டேட்டா கொடுத்துட்டு போலாமே அப்படின்றது வந்து ஒரு தாட். இது வந்து ஒரு வேதனைங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ளோட்வேர் சிச்சுவேஷன், இது வந்து ரொம்ப ஸ்டூபிடான. எனக்கு ப்ளோட்வேர் வந்து இதில் ரொம்ப பெருசாக எடுபடலடா. ரெண்டாவது என்னன்னா, எனக்கு ஷாமியோட ஹைப்ரோவேஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து போக்கோலையும் ஹைப்ரோவேஸ் தான் வச்சுக்கேன். ஸோ இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னா சிஸ்டம் ஆப்பே தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது இருக்கிறனால இப்போ ப்ளோட்வேர் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமும் தெரியல. முன்னெல்லாம் இருக்கும். கெட்அப் ஸ்டோரே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் அது அன்இன்ஸ்டால் அப்போ வராது, அவ்வளோதான். 4 ஸ்டெப் தானே இருக்குது. ஸோ இருக்கு அந்த கெட்அப்ஸோட நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் ஆஃப் பண்ணி வராது. ஓகே, ஓப்பனே பண்ணலையே இது வரைக்கும். அப்படி இருந்ததே பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆட்டோ அப்டேட்ஸ்லாம் டிசேபிள் பண்ணுவீங்க. ஏன்னா அது ரொம்ப டார்ச்சர். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுடா நிஜமா. இது ஒன்று இருக்கிறதே தெரியலங்கிறேன். எல்லா ஃபோன்லேயும் அது இருக்குன்னா அது இருக்கிறதே தெரியல. அப்போது அந்த அளவுக்கு இருக்குது. இதில் வந்து என்னென்னா உனக்கு ஷோ ஆட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது மட்டும் நீ எப்பயுமே எல்லா ஆப்லையும் தூக்கி விட்டுருக்கோம். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து யூஐயில் வந்து இந்த ப்ளோட்வேர் மாதிரியான விஷயங்கள் வெளில இருக்கிறதெல்லாம் தட்டி தூக்குறது ஓகே. நீ சொன்ன மாதிரி இப்போ கெட்அப்ஸுங்கிறது வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட சில சமயங்கள் அது பாட்டுக்கு கிடக்குது, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்குது. தேவைன்னா என்னைக்காவது அது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னா ஆகலாம். ஏதாவது ஆப் இவங்களோட ஓன் ஆப் இருந்து அந்த ஆப் வந்து அந்த இடத்துல தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். அது வந்து ஏதோ ஒரு இல்லை அப்படின்னா அந்த டைமில் வந்து இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஷாமியில் வந்து இன்னும் அந்த கடுப்பு இதில் இருக்கான்னு தெரியல ப்ரோ. இந்த நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கூகுளில் வந்து ஒரு ஆப்பை வந்து ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது கூட நானும் ஸ்கேன் பண்ணுவேன்டா அப்படின்னு அடம் பிடிச்சி இது ஸ்கேன் பண்ணுறது வந்து எனக்கு நிஜமாக செம்மக்கடியாக இருக்குது. அது இப்போ அந்த மாதிரி எனக்கு பண்ணல. இந்த செக்யூரிட்டி ஸ்கேன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ தான் கேட்குறேன். இப்போ வந்து ஏதாவது அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. டிசேபிள் ஆப்ஷன் எப்போ இருந்தும் இருக்குது. ஓகே, முன்னே இருக்குது. ஓகே, செட்டிங்ஸில் போயிட்டு வந்து எனக்கு ஸ்கேனே பண்ண வேணாம் நம்ம கொடுத்துட்டோம்னா ஸ்கேனே பண்ணாது. செக்யூரிட்டி ஸ்கேன் ஒன்று இருக்குல்ல, நீ எதுவுமே பண்ண வேணாங்க. பேர் ஸ்கேன் பிஃபோர் இன்ஸ்டாலிங் வேணாம்.
அப்டேட் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே சரியா, அது தேவைன்னா வச்சுக்கலாம், தேவைன்னா தூக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ள போய் இதெல்லாம் ஸோ இப்போ ஹைப்பர் ஓஎஸ் வந்து இட்ஸ் குட், அதாவது இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷனில் வந்து இப்போ வந்து ஹைப்பர் ஓஎஸ் Xiaomi 15 Ultraல இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஃபியூச்சர் அப்டேட் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற அப்டேட்டில் நம்ம கேட்ட வரைக்கும் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஸோ வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கொந்தளிக்காதீங்க, ஏதாவது வந்து இதுனா அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணணும், அது வேகமாக பண்ணுறாங்களான்னா இல்லை. இப்போ சைனாவில் இருக்கிற ரோம் பார்த்தா நல்லா இருக்கு, குளோபல் ரோம் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்தியன் ரோம் மட்டும் என்ன, இந்தியா பார்த்தீங்கன்னா கிச்சா பார்த்தீங்களா, இழிச்சவாயின்ற மாதிரி தான். இந்தியன்ஸ்க்கு மட்டும் ரோம் வந்து கன்றாவியாக வந்து தொலையுது, என்ன பண்ணுறது. கரெக்ட். இப்போ நான் அந்த ரியர் கேமரா போகிறதுக்கு முன்னாடி ப்ரோ, யூஸ்வலாக வந்து இந்த ரியர் கேமராவில் பயங்கரமாக மாடு மாதிரி வேலை செஞ்ச நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி சில டைம்ஸ் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேமரா பேஸ் பண்ணது எப்படி இருக்குது, நீங்கள் எடுத்த செல்ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எடுத்த வீடியோ வ்ளாக்ஸு, ஏன்னா நீங்கள் சைக்கிளில் போகும்போது அந்த சூரியனுக்கு எதிராக இருக்கிறது. சிம்பிள் எனக்கு எப்படி இருக்குன்னா, இன்னும் கூட அவங்க ஸ்ட்ரகிளிங் பிஹைண்ட் தான். சரியா, மார்க்கெட்டில் இருக்கிற லீடிங் வீடியோ கேப்பபிள் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரகிளிங் தான். ஆனால் இவங்க காம்படிஷனுக்கு மத்தியிலேயே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது தெரியுது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. அதுலேயும் முக்கியமாக இவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரியர் கேமரா வீடியோ கேப்பபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னா, மோர் டுவர்ட்ஸ் நேச்சுரலாக ஃபீல் ஆகுது. நேச்சுரல் எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு கேமராவில் கொஞ்சம் லோ லைட் சுச்சுவேஷனில் எடுக்கிறோம், இல்லாட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் எடுத்தோம்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஒரிஜினல் கேமரா எடுத்தாலே ஒரிஜினலாக நார்மலாக நம்ம ரெகுலராக வீடியோ மேக்கிங்காக இப்போ ரெட் கேமரா இந்த மாதிரி கேமரா இருக்கு இல்லையா, அப்படி கேமரா எடுத்துகிட்டு போய் அவுட்டோரில் ஓரளவுக்கு குரூஷியலான டைமில் எடுத்தோம்னா நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில அல்காரிதம் நல்லா இருக்குது. இப்போ பரத் வந்து இதில் இருக்கக்கூடிய அவுட்புட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப காலமாக கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த வெட்டிங் ஃபிலிமோகிராஃபிலாம் பண்ணால் தான் பரத். ஸோ அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா, கேமராவில் இருக்க அல்காரிதம் இதில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் வீடியோ கேமரா மாதிரி தானே இருக்குது. ஆமாம், நான் வீடியோலாம் எடுத்து பார்த்தேன். வீடியோ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ரியர் கேமராவில் வந்து டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்லையும் ரியர் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் தான் கஷ்டப்படுது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல வந்து முன்னையோட இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் கூட அது வந்து பர்ஃபெக்ட் ஆகல. அதான் அது ஏன்னு தெரியல ப்ரோ, வந்து பின்னாடி அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமேன்றது வந்து நிறைய இடத்துல. இப்போ என்னோட S24+ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து நிஜமாவே வந்து ஆமாம், அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால அந்த பாயிண்ட் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து ஒரு குட்டி கம்பேரிசன் மாதிரி ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் X200 அந்த X சீரிஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, ஓப்போவோட 5 சீரிஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, பழத்தில் தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ சாம்சங்கும் யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இவன் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு கடைக்குட்டி. இப்போ OnePlus 13 மினிலாம் விட்டுருவோம். இப்போ வந்து டாப் ஃப்ளாக்ஷிப்ஸில் இவன் தான் மெயின். ஆமாம், இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து இவன் தான். ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து நீங்கள் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுது ப்ரோ? லைக் எனக்கு வந்து கேமரா ரொம்ப பிடிக்கும் ஃபோன்ஸில் அப்படிங்கிறனால எனக்கு கேமரா கண்ட்ரோல்ஸ் இதில் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, எந்த மாதிரினா இப்போ நான் வந்து கேமராவில் உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆகுது. சொல்ல போனால் எக்ஸ்போஷருக்கு தனியாக ஒரு டாகல் கொடுத்தது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, அது முக்கியமாக ஆட்டோ மோட்லேயே கொஞ்சம் ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து பழைய டிவைசஸில் கிடையாது, இல்லாட்டி இப்போ காம்படிஷனில் இருக்கிற எல்லா டிவைசஸ்லையும் அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க முடியாது. நார்மலாக என்ன ஆகும்னா எல்லா ஃபோன்லேயும் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் கேமரா போகிறேன் அப்படின்னும் போது இப்போ ஒரு 1xல இருக்கேன் அப்படின்னா அப்படியே டேப் பண்ணால் இங்கே வந்து எக்ஸ்போஷர் மாற்றலாம். ஆமாம், கரெக்ட். ஆமாம். ஆனால் இதில் வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், எனக்கு காம்ப்ளிகேட்டாக நான் பண்ணிக்க வரும்ல அப்படின்னா டேரெக்டாக இங்கே போயிட்டு ஓகே இங்கே மாற்றிடலாம். இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்னா, இப்போ இது +1 ஆகிடுச்சு. இப்போ நான் டேப் பண்ணி இப்பயும் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இதுவும் +1, இதுவும் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணலாம், இப்போ +4 வைக்கலாம். அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் தி சிச்சுவேஷன் வந்து நம்ம கையில் ஆட்டோ மோட்லேயே வந்து நம்ம எடுத்துக்க முடியுது. ஓகே, ஆமாம், அதாவது ஆட்டோ மோட்லேயே எக்ஸ்போஷர் கண்ட்ரோலுக்கு ஒரு டாகுல் வச்சது நல்லா இருக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் இந்த எனக்கு முன்னாடி இருக்க ஏதோ ஒன்று வந்து டேப் பண்ணி நான் ஃபோக்கஸ் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் அது ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்ன பிறகு நான் வந்து தேவைன்னா இப்போ எக்ஸ்போஷர் இப்படி மாற்றிக்கலாம். அதில் நான் மாற்றணும்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இங்கே வந்து திரும்ப தேய்க்கணும். அங்கே நான் தேய்க்கும் போது சில சமயங்கள் என்ன ஆகும்னா மிஸ்டேக்கில் ஃபோக்கஸ் மாறும். சில டைம் வந்து நம்ம சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்ம விரல் ரீச் ஆகாது அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதை தாண்டி எஃப் வேல்யூவையும் சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில் மாற்ற முடியும். இப்போ இதில் வந்து ஆக்சுவல் அப்பர்ச்சர் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, Xiaomi 14 Ultraல வந்து பிரைமரி லிட்டியா 900ல f1.624 இருந்தது, வேரியபிள் அப்பர்ச்சர் ஹார்ட்வேர்ல. இப்போ சாஃப்ட்வேர்ல அந்த அப்பர்ச்சர் ஃபீல்ட்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதெல்லாமே வந்து எனக்கு அடுத்த அப்டேட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். உண்மையாக சொன்னாங்க 2.0.2 அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா,
மார்க்கெட்ல எல்லாருமே 2.1 யூஸ் பண்றாங்கன்னு போது எனக்கு காண்டா இருக்கு. யாரை சொல்றேன்னா இன்டர்னல் டெஸ்டர்ஸ் அவங்கலாம் யூஸ் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கும், அப்டேட்ஸ்ல வந்து கேமரா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் அதனால என்ஜாய் பண்ண முடியலன்னு போது காண்டா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம விவோவோட எடுத்துக்கலாம் ப்ரோ. விவோ X200 சீரிஸ் இப்போ வந்தது. ஆமா. ஸோ அது அப்புறம் ஓப்போவோட ஃபைண்ட் எக்ஸ் சீரிஸ், அதில் இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணாங்க. ஆமா. ஸோ அண்ட் வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது அது ப்ரைஸும் வந்து கொஞ்சம் வந்து சீப்பர் தான். ஆமா. ரொம்ப டிராஸ்டிக் இல்லை, பட் கொஞ்சம் சீப்பர் தான். நம்ம ஊரில் வந்து X200 Pro தான் இருக்கு. ஆமாம், கரெக்ட். X200 அல்ட்ரா கிடையாது, X200 Pro தான். ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டு ஃபோன்ஸோட கேமராவோட கம்பேர் பண்ணும்போது ஷவுமி எப்படி ப்ரோ உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? இப்போ நீங்கள் ரெண்டுத்துமே யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓப்போ ஃபைண்டையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, விவோவும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பூச்சி எல்லாத்தையுமே எடுத்து அலசியாச்சு. இப்போ வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி உங்களுக்கு தெரியுது? எனக்கு எப்படி இருக்குன்னா, விவோ வந்து ஆக்சுவலாக எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ரெண்டு பேருமே எட்ஜ் டிடெக்ஷனில் காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் சொதப்ப தான் செய்கிறாங்க. சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போஷர் மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு என்னமோ ஷாமி வந்து HDR இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. விவோ வந்து எப்பயுமே கொஞ்சம் டூ கான்ட்ராஸ்டாகவும் கொஞ்சம் டார்க்கர் சைட்லையும் எடுக்குது. இது நீங்கள் டேப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சப்ஜெக்ட் டேப் பண்ணி அதை நான் இப்போ நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும், பிக்சலாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணாலும் இப்போ சூரியன் இருக்கு, இந்த இடத்துல ஆனால் ஒரு தென்னமரம் இருக்கு, சூரியன் மேலே இருக்கு, தென்னமரம் இங்கே இருக்கு. நான் இப்போ டேரெக்டாக மேலே வானத்தை காமிச்சேன்னா நான் சூரியன் இருக்கிறதுனால அண்டர் எக்ஸ்போஸ்டாக எடுக்க ட்ரை பண்ணுவேன். கரெக்ட். அப்போ வந்து எனக்கு எப்படி ஆகிடும்னா தென்னமரம் கருப்பாக தெரியும், சரியா? ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், வாண்டடா தென்னை மரத்தை டேப் பண்ணால் ஃபோக்கஸ் வந்து தென்னை மரத்துக்கு போகணும், தென்னை மரத்தை நான் தெளிவாக காட்டணுங்கிற அல்காரிதம்க்கு அது போகணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வானம் வந்து ப்ளோ அவுட் ஆகலாம். அப்படின்னா அதெல்லாம் என்ன முடியுமோ அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். தென்னை மரம் எனக்கு தெளிவாக தெரியணும். அதில் இருக்க எல்லாம் இந்த விவோவில் எப்பயுமே அல்காரிதம் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, தென்னை மரத்தை டேப் பண்ணாலும் கூட அது எல்லாத்தையும் காட்டணும்னு தான் ட்ரை பண்ணுது, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுது. ஓகே, அந்த கொஞ்சம் டார்க்கா வந்து இமேஜ் அவுட்புட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஷாமியில் வந்து அது கொஞ்சம் இந்த ஏரியா பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ 100x போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து டெலிஃபோட்டோ ஜூமிங் வந்து ஏஐ ஹெல்ப் இதில் எம்ஐலன்ற மாதிரி இதில் விவோ வந்து அது கொஞ்சம் நல்லா பண்ணுது. அந்த ஜூம் பண்ணி வரும்போது வரக்கூடிய அவுட்புட் வந்து பாலிஷ் பண்ணி அதில் வந்து பெரிய லெவலில் இமேஜஸில் நாய்ஸோ இல்லாட்டி வந்து பார்த்தோம்ல இந்த கீரல் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இமேஜினரி ஒரு அவுட்புட் வந்து அதை வந்து ஷாமியும் பண்ணுது. பட் விவோ கொஞ்சம் பெட்டராக பண்ணுதுங்கிறது அது அர்த்தம். அதை ஜூம் பண்ண ஓகே. இப்போ மேக்ரோன்னு வரும்போது என்னதுன்னா, விவோவில் வந்து நான் இருக்கிற க்ளோசஸ்ட் மேக்ரோலாம் போக முடியுது. ஷாமியில் வந்து அந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் மேக்ரோ போக முடியல. இப்போ ஷாமியில் வந்து அந்த மாதிரி ஒரு சில மேக்ரோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட நான் அதான் இது எப்படி இருக்குது தெரியுமா, ரெண்டு ஃபோனும் நீங்கள் விவோ எடுத்துப்பீங்களா ஷாமி எடுத்துப்பீங்களா அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு சில டாஸ்க்கு விவோ எடுத்துப்பேன், ஒரு சில டாஸ்க்கு ஷாமி எடுத்துப்பேன், அந்த மாதிரி இருக்கே தவிர சாலிடாக வந்து அந்த ஃபோன் தான் பெஸ்ட்டு இல்லாட்டி இந்த ஃபோன் தான் பெஸ்ட்டு அப்படி சொல்லி சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்து HDR அல்காரிதம்ஸ் அதில் எல்லாமே வந்து ஷாமி நல்லா பண்ணுது. இப்போ மேக்ரோ எடுக்கிறீங்க, நிறைய மேக்ரோ பூச்சி கிச்சிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் ட்விஸ்ட் இருக்குது. எப்படின்னா இப்போ மேக்ரோவில் வரக்கூடிய பூச்சி வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணணும்னு நினச்சா ஷாமி நல்லா பண்ணுது. மேக்ரோவில் அந்த பூச்சியோட கண்ணு மட்டும் பயங்கரமாக தெரியும்னு நினச்சா அது விவோ நல்லா பண்ணுது. இப்போ அப்படியே நான் விவோவில் வந்து எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி எனக்கு மேக்ரோ வந்து ரொம்ப க்ளோஸுங்கிறனால சப்ஜெக்ட் ஈஸியாக மாறலாம், வியூ ஃபைண்டில் மாறலாம். நான் ஃபோக்கஸ் வைக்கிற பாயிண்ட்லேருந்து ஈஸியாக மாறலாம், ஏன்னா அவ்வளோ தூரம் ஜூம் போகிறேன். அப்போது அது வந்து எனக்கு ஷாமியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு 10 ஷாட் எடுக்கிறேன்னா அதில் ஒரு 3 மேக்ரோ நச்சுன்னு வந்துடுது. விவோவில் 10 எடுத்தால் 1 வரதே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கும். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எடுத்து கடைசியில் வரக்கூடிய அவுட்புட் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா விவோ வந்து ஓவர்டேக் அடிச்சுட்டு போயிடும் அந்த ஓவரால் குவாலிட்டியில். ஸோ ஹிட் ஆர் மிஸ் மாதிரி. அண்ட் ஓப்போ ப்ரோ, நம்ம ஓப்போல இருந்து ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோலையும் இந்த மாதிரி ஜூம்டு மேக்ரோஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் ஓப்போவும் விவோவும் கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அகைன் விவோ வந்து வேற ஒரு அல்காரிதம், அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். விவோ அல்காரிதம் வந்து அது எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு தெரியல. விவோ வந்து கலர் சயின்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஜெயஸோட ஆப்டிக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். என்ன விவோ கொஞ்சம் ஷார்ப் பண்ணுவாங்க, ஷாமி வந்து ஷார்ப் பண்ண மாட்டாங்க. அவுட்புட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஷாமியில் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே விடுது. ஓகே, இதெல்லாம் இன்னும் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் வந்து. ஆனால் ஹேசல் பிளாடை விட கம்பேர் பண்ணும்போது நீ சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே நல்லா பண்ணுறாங்க, ஜெயஸும் லைக்காவும் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆமாம். சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல நீங்கள் என்ன ப்ரோ சொல்வீங்க? சாஃப்ட்வேரில் எனக்கு ஆரிஜின் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரிஜின் வாய்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது X100 அல்ட்ராங்கிறனால ஆரிஜின் வாய்ஸ் மாஸ். இந்தியாவில் வரும்போது என்ன ஆகிடும்னா, எனக்கு வந்து கலர் வாய்ஸும் ஐப்ரோ வாய்ஸும் தான் டாப்பில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபன் டச் வாய்ஸ், அதான் நல்லா வரும் இங்கே பார்க்கும்போது. இதே அப்படியே ஒன் யூஐலேருந்து எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்தோம்னா ஒன் யூஐயோட கஸ்டமைசேஷன் பக்கத்தில் யாருமே வர முடியாது. ஆமாம், அதான் எனக்கு ஓவரால் ஃப்ளாக்ஷிப்ஸில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து சாம்சங் வந்து ஒன் யூஐ தான் டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, அப்படி இப்படி சுற்றி போகும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஓரளவுக்கு நத்திங்க்கு கூட நம்ம ஃபேவரபுளாக மாறலாம். நத்திங் அடுத்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் போகலாம். இப்போ சாம்சங்கில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயின் என்னன்னா, ஒன் யூஐ 7 வந்துருச்சு, ஹாப்பியாக இருக்குது, நிறைய கஸ்டமைசேஷன் பண்ண முடியுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் அதில் அந்த குவிக் இது நோட்டிஃபிகேஷன் அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து அழகாக டேப் பண்ணால் உள்ளே கூட்டு போயிடும். பட் இப்போ வந்து அந்த சைனீஸ் ஓஎம்ஸ் மாதிரி வந்து ஒன்று வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கடி தான். ஆமாம், முக்கியமாக பேட்டரி பேக்கப் பற்றி நம்ம பேட்டரி பேக்கப் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, எல்லா ஃபோன்ஸுமே இப்போ 6500 ஆமாம், இது வந்து 5400 தான் இல்லை? ஆமாம், இது 5410 ஓரளவுக்கு ஓகே. எனக்கு வந்து எப்படின்னா, இந்த ஃபோனும் அந்த ஒரு 5 hours அப்படிங்கிற மார்க் அச்சீவ் பண்ணிடும்.
5 ஹவர்ஸ்ங்கிறது கம்மி தான். ஆனால் ஃபேக்டர் என்ன, நான் கேமரா நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் vlogging எல்லாத்துக்குமே வந்து அந்த கேமரா வந்து எப்போ ஆன்லேயே தான் இருக்கும். ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கேமரா ஆன்லேயே இருக்கிறனால தான் அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுமே தவிர, வேற யாராவது இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 1.5 நாள் அசால்ட்டாக வருது எனக்கு பேட்டரி லைஃப்னு சொல்லுவாங்க. எனக்கு கேமரா ரொம்ப நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன் பண்ணுறதுனால தான் அது கஷ்டப்படும். 5410 போதும் ப்ரோ. ஏன்னா வந்து 6500 7000 வந்து இப்போ இருக்கிற சிப் செட்டுக்கு வந்து அது ஓவர் கில் மாதிரி தான் தோணுது. பட் இட்ஸ் குட். அதே பேட்டரி லோயர், அதாவது வெயிட் கம்மி பட் கெப்பாசிட்டி அதிகம்னா நல்லது தான். பட் அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்ங்கிறது தான் சேலஞ்ச். ஓகே. ஸோ அதனால பேட்டரி லைஃப் எனக்கு ஓகே. பேட்டரி லைஃப் வந்து நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் கேமரா சென்ட்ரிக்காக ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 ஹவர்ஸ் வரைக்கும் எஸ்ஓடி வந்துடும். ஓகே. அதுவும் நீங்கள் 10-15% வரைக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்கன்னா 5 ஹவர்ஸ் அசால்ட்டாக வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஆனால் Xiaomi விட Vivo X200 Ultra வந்து பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி. அங்கேயும் குறையும். ஓகே. X200 Ultra, X100 Ultra, X100 Pro எல்லாமே கேமரா ஆன் பண்ணாலே தெரிக்கும்டா. எல்லா ஃபோனுமே கேமரா ஆன் பண்ணாலே கதறி பேட்டரி ட்ரெயின் ஆகும். நான் லைவாக பார்த்துருக்கேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தால் போதும் 50%லாம் குறைச்சிடலாம். அவ்வளோ குறையும். ஏன்னா அது ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு வேறு அந்த வெயில் கீழெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி சொல்லுன்னு குறைவாரு. எல்லா ஃபோனுமே குறையுது, இன்க்ளூடிங் ஐஃபோனு. இப்போ தொடர்ந்து வீடியோ எடுக்கிறேன், அதுவும் அவுட்டோரில் போய் வீடியோ எடுக்கிறேன், ரியர் கேமராவில் எடுக்கிறேன், 4K எடுக்கிறேன். அதே சாம்சங் S25 Ultra பண்ணாலும் சரி, எல்லா ஃபோன்ஸுமே வந்து கதறும். பேட்டரி ஈஸியாக ட்ரெயின் ஆகும். கேமரா யூஸ் பண்ணால் ட்ரெயின் ஆகும். ஸோ நார்மல் யூசேஜுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யாருக்கும் வந்து அந்த 1.5 நாள் அசால்ட்டாக வரும். 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ டக்குன்னு சார்ஜ் ஏறிடும். ஸோ அது எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஓகே. லாஸ்ட்டாக வந்து இந்த கான்ஸ் ப்ரோ, உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் இது வந்து மேபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமே. இந்த ஃபோன் வந்து நான் 14 யூஸ் பண்ணியிருக்கேன், Xiaomi 14 சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து இது வரும்போது நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணப்பா, ஆனால் வந்து இந்த ஃபீச்சர் வந்து இதில் குறையாக தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கா ப்ரோ? இல்லை, எனக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. சொல்ல போனால் வந்து 15 Ultra வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா 14 Ultraலேருந்து வரும்போது நல்ல அப்கிரேடிங் ஃபீல் ஆச்சு. ஓகே. 14 Ultraல இருக்க வேரியபிள் அபர்ச்சர் நான் மிஸ் பண்ணுறேன். அது சரியா இல்லை, வேரியபிள் அபர்ச்சர் இருக்கிறனால அதை நான் ஒரு தடவை நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட முடியாதுன்னு நினச்சேன். இதில் வந்து எப்பயுமே என்ன ஆகுதுன்னா அதுக்கான ஃபிக்ஸ் தான் அந்த டாகிள்னே சொல்லுவேன். ஏன்னா எக்ஸ்போஷர் டாகிள். ஏன்னா வேரியபிள் அபர்ச்சர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப பிரைட்டான சிச்சுவேஷனில் அபர்ச்சரை நம்ம மாற்றி என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கலாம் சிச்சுவேஷன். ஏன்னா லைட் எனக்கு கம்மியாகவே போதும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த லிட்டியா 900 பை டிஃபால்ட்டே வந்து நல்ல பிரைட்டான இமேஜ் எடுக்கிறதுக்கு பழகிடும். அவ்வளோ பெரிய சென்சர் 1 inch சென்சர். ஸோ அதை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டாகிள் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா டேரெக்டாக எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். லிட்டியா 900 இப்போ யூஸ் பண்ணும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அதுவும் சிச்சுவேஷனை பொறுத்து மைனஸில் போவேன் எக்ஸ்போஷர். இதுவே HP9 யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, HP9 பெரிய சென்சார் தான். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் நீங்கள் ஜூம் பண்ணி முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க, காற்று லைட்டாக ஆடிச்சினாலும் ஃபோக்கஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்பயுமே அண்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே எப்படின்னா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகிடும்னா எப்பயுமே ஷட்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் வர இமேஜ் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதனால HP9 நான் யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் ரொம்ப ஆடலைன்னா அங்கே நான் ப்ளஸ் போவேன் எக்ஸ்போஷர். ஸோ இந்த மாதிரி பண்ணி நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் கிடைக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. ஓகே. ஆமாம். ஸோ ஓவராலாக வந்து பார்க்க போனால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண Xiaomi ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து 15 Ultra ஒரு பெரிய அப்கிரேட் தான். அது உண்மை தான், 100% அப்கிரேட் தான். நல்லா இருக்கு. ஆமாம், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, ஓவரால் டிவைஸோட இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. கேமரா கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கு கேமரா போட்டோகிராஃபி கிட்டு இது எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் இப்பயும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, இப்போ வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் கிராக் பண்ண முடியல. சரியா, வீடியோ ஆனால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவங்கள ரெஃபர் பண்ணும்போது அவங்க ஜெனரேஷன்லேருந்து வரும்போது டெஃபினெட்லி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அது இன்னும் அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரி வரணும். இப்போ மார்க்கெட்டில் இருக்க சேலஞ்சஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள இவங்க பீட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுப்பாங்க போல. எந்த மாதிரினா இப்போ வீடியோகிராஃபி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்கன்னு மட்டும் தோணுது. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனு இப்போ நான் வந்து EMI எல்லாம் விட்டுலாம் போகிறோம், நிஜமாவே வந்து என்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனை வந்து நீ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சிம்பிள். இந்த ஃபோனை வாங்கி 1 இயரில் நான் திரும்ப விற்க போகிறேன்னு சொன்னால் தலையில் தொண்டு போட்டு கிளம்புங்கன்னுவேன். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த ஃபோனை பற்றி 4 பேருக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சாதானே விற்க முடியும். இப்போ ஐஃபோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடறதுனால என்ன எடுத்து அது பாதி கடிச்சு ஆப்பிள் லோகோ இருக்குன்னு ஒன்று எல்லாம் வாங்க வருவாங்க. அதுக்கே இப்போ என்ன பிரச்சனைனா முன்ன மாதிரி இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களான்னா இப்போலாம் இதான் எனக்கு பிக் பில்லியன் டேஸில் வருமே, நான் அங்கே வாங்கிப்பேன், ஓன்ட்டையான இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் வந்து அடி வாங்குது, எலக்ட்ரானிக் கூடோட ப்ரைஸ் அடி வாங்குது. ஏன்னா அந்தளவுக்கு கிரேசியான ஆஃபர்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து 1,10,000 அப்படின்னு சொல்லி யாராவது வாங்குறாங்க, அது கார்டு ஆஃபரோட 1 lakhக்கு வாங்குறாங்கன்னே வச்சாலும் அவங்க வந்து இந்த ஃபோன் அடுத்த ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் வேல்யூ ரிட்டர்ன் வரும். எப்படின்னா அப்போ அந்த டைமில் வந்து இது கண்டிப்பாக 30,000-40,000 விற்கும். ஆமாம், சரியா? அதுதான் நீ அவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணனா 30,000 விற்க முடியும். அப்போ நீ விற்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரியா? ஆனால் நீ 3 வருஷம் யூஸ் பண்ணாமல் ஒரே வருஷத்தில் விற்கணும்னு நினச்சேன்னா பொதுவாகவே எலக்ட்ரானிக் கூடாக இருந்தால் எந்த எலக்ட்ரானிக் கூடாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம் தான். ஓகே. ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேமரா யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் டெய்லி கண்டிப்பாக நான் ஒரு 10-15 ஃபோட்டோவாவது எடுப்பேங்கிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஓகே. அப்படின்னா Xiaomi 15 கூட நீங்கள் Xiaomi 15 வாங்கினீங்க. எனக்கு என்னன்னா இதில் இருக்க HP9 ரொம்ப பவர்ஃபுல்ரா, லிட்டியா 900 ரொம்ப பவர்ஃபுல். ஒரு 1 inch சென்சாரை வச்சுக்கிட்டு கூடவே 1/1.4 inச்சுக்கு வந்து HP9 வச்சிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், ரெண்டுமே டெரரான சென்சார் தான். இதே தான் நான் வந்து இப்போ X100 Ultraலையும் எதிர்பார்க்குறேன். ஆனால்
X200 அல்ட்ரால வந்து IMX 858 இல்லாட்டி வேற ஏதோ சென்சார் தான் பிரைமரியா இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்க ஏதோ சின்ன சென்சார் இந்தியாவுக்கு வருதா ப்ரோ அது? இது 200 அல்ட்ரா 200 அல்ட்ரா வராது. அது சைனீஸ் எக்ஸ்க்ளூசிவ் இதுதான். வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுவும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமே. அதுவும் 1,10,000 15,000 சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ப்ரோவே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 96,000 94,000 வருது டாப் எண்ட் மாடல். ஆமா. ஸோ அதனால அந்த சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு அதுதான் மொத்தம் இப்போ காம்படிஷனில் இருக்கிற இவங்க எல்லாரும் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் டெய்லி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 days இதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி 2 நாள் எப்படியும் ஒரு 1500 ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஆமாம். ஸோ அந்த ஃபுல்லாகவே வந்து உங்கள் ட்விட்டர்லேருந்து டெல்லியிலேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக. ஆமாம். எனக்கு இந்த மாதிரி ஃபோன்ஸ் அதுவும் முக்கியமாக கேமரா ஃபோன்ஸ் பார்த்தாலே நான் ரொம்ப ஃபோட்டோஸ் எடுப்பேன். சாம்சங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 ஃபோட்டோ எடுத்திருந்தேன் S25 அல்ட்ராவில். ஆமாம். அதில் பழசு அதுலேயே எத்தனை எடுத்திருந்தேன். ஸோ எந்த ஃபோன் அதில் ஏன் அதில் பழசுன்னு சொல்கிறேன்னா அதில் டிராஸ்டிக் சேஞ்ச் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நான் அவ்வளோ செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது. HP9 வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங் இம்பாக்ட் கொடுக்குன்ற தெரிஞ்சதுனால தான் அதை வச்சு நான் அதிகமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா டிவைசஸும். ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஒரு ஹோப் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டெய்லி ஃபோட்டோஸாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட்ரிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுதான் மக்களே. அது வந்து இப்போது சிவபரணி அண்ணாவோட ஹார்ட் ஃபெல்ட் வியூஸை வந்து இந்த ஃபோனை பற்றி, ஏன்னா இந்த ஃபோனை வந்து அவர் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனை வந்து இப்போ அவரோட சேனலை பார்க்குற எல்லாருமே வந்து வாங்கலாமா வேணாமான்ற டவுட் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களை ட்விட்டரில் கூட எக்ஸில் கூட வந்து உங்களை கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த பதிவு. ஸோ அதனால் வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்த மாதிரி எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வந்து ஒரு மணி நேரமாக அலசி ஆராய்ச்சி இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ அதனால் மறக்காமல் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ் பிலீஸ் ஓகேயா ரைட்டுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் என்ன பண்ண முடியும்னா அதுக்கான ஆன்சர்ஸை நான் கொடுக்க முடியும். ஃபைன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்பா இருக்கும் சிவபரணி. பிரதீப் துரை பார்க்கலாம். ஷாவ். பை. வரட்டா.